இன்றைக்கி நம்மளோட ஸ்ரீ கிச்சனில் ஒரு சூப்பரான மீன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 5 பீஸ் கொடுவா மீன் எடுத்திருக்கேன். அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா மீன்லேயும் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த மீனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் தான் இதை நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு 1 ஹவருக்கு அப்படியே மேரினேட் பண்ண விட்டுருங்க. இப்போ நான் ஒரு தோசைக்கல் எடுத்திருக்கேன். அந்த தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் இதை சுடுறேன். ஸோ தேங்காய் எண்ணெய் நான் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு, கடுகு பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு, கூடயே ஒரு 4 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மீனை அதோடு சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அதை ஃப்ரை பண்ணலாம். இப்போ ஒரு சைடு நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அதை இப்போ நல்லா எல்லா சைடும் வேகிற மாதிரி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மொத்தமாக 5 பீஸ் மீன் எடுத்திருந்தேன். அதனால் நான் 2 சேர்த்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கடுகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதில் கடுகும் பச்சை மிளகாவும் ஆப்ஷனல் தான். நம்ம அது ஒரு ஃப்ளேவருக்காக தான் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக அதோடய ஃப்ளேவர் இறங்கி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ எல்லா மீனும் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக நம்மளோட எல்லா மீனுமே ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஸ்ரீ கிச்சனை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.